ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ஹாய்ண்ணா ஜூலி, இப்போதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே செயல் தலைவராக பேச வரல, எங்கள் அப்பாவுடைய மகளாக பேசணும்னு வந்திருக்கேன். அது அவங்க சம்பளம் இது சரி சரி, என்ன காணாம போச்சு? நான் நல்லா செக் பண்ணிட்டேன் மேடம், எதுவுமே காணாம போகல. பண்ணணும் பேசணும்னு சொல்லல. என்னன்னா காமெடி பண்ணலையே. எங்கள் அப்பா யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டாங்க. என்ன பார்த்துட்டு வெறித்தனமா கத்தி கைதட்டி ஊன்றான். அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதோ, யார் சொல்லி என்ன சொன்னாலும் அவர் எந்த பேச்சு யார் பேச்சு அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை தான் எப்பயுமே எடுப்பார் அவரு. ஆனா கடந்த 2 வருஷமா எனக்கே தெரியாம என் கடையில மருந்து மாத்திரையில ஆட்டை போட்டுருக்காங்க மேடம். அப்படியா? இன்னொன்னு துரோகின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்றாங்க. யோகம் சொல்றதா, கடவுளோட வரம் சொல்றதா? துரோகினா முதல் துரோகி யாருன்னா அன்புமணி தான் முதல் துரோகியே. கலைத்தாயோட என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கட்சியையும் எங்க அப்பாவுடைய எல்லா விதத்திலையும் இவங்களெல்லாம் அடுப்பாங்கிற சண்டின்னு சொல்லுவாங்க. பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்டு அது பெரிய பெரிய ஸ்டாருக்கு இது முதல் துரோகியே அவர் தான். அவருக்கு அந்த அருகதையே இல்லை. மற்றவங்களை துரோகின்னு சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. இது எல்லா வாக்கியங்களுக்கு தான் வாக்கியம். இப்ப இந்த கட்சி நல்லா மந்திரி பதவி எல்லாம் வாங்கும்போது எங்க அப்பா நல்லா சம்பாதிக்கும் போது ஒரு ஆள் தனியா வந்திருக்கான். அந்த வயதுல எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இந்த கட்சி இந்த மக்களுக்காக சேவை செய்யணும்னு வந்தாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா அடுப்புல போய்கிட்டு எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி பெரிய இந்த அளவுல அப்போலோவோட சாதா பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்க முடியும் அவர் நினைச்சிருந்தாரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஜனங்களுக்காக மக்களுக்காக அந்த 20% ஒதுக்கீடு கண்டிப்பா வாங்கி கொடுத்து அதுக்காக தான் அவர் வந்தாரு. ஆனா இவர் என்ன பண்ணாங்கன்னா இவர் இவருக்கு ஐயாவுக்கு தெரியாது அந்த நேரத்துல இந்த மாதிரி கட்சி வளர்ந்து இப்ப எம்எல்ஏ எம்பி எல்லாம் வரும்னு அவருக்கு எதுவுமே தெரியாது. ஐயா நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது, அதெல்லாம் யோசிக்க கூட இல்லை அவர். அதெல்லாம் அதை பார்த்துட்டு அந்த நேரத்துல இவர் நுழைஞ்சது தான் இவர். இந்த எம்எல்ஏ எம்பி எல்லாம் பதவியெல்லாம் வருது, கட்சி இந்த நிலைமையில இருக்குதுன்னும் போது தான் இவர் வந்தார். அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இந்த கட்சியில அனுபவிச்சது எல்லாமே அவர் தான். நாங்கெல்லாம் எந்த பதவியும் எதுவுமே அனுபவிக்கல. நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. கஷ்டமா அந்த நல்ல நிலைமையில நாங்க யாரும் வரல. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இவர் நல்லா இருந்தா போதும், ஐயாவும் அன்புமணி நல்லா இருந்தா அப்படிதான் நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த அரசியல் ஆசை எல்லாம் எதுவுமே கிடையாது. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இந்த கஷ்டமான காலத்துல நான் ஏன் இருக்கிறேன்னா எங்க அப்பாவுக்கு துணையா இருக்கணும் தான் இருக்குன்னு தவிர இந்த கட்சி இப்ப இவங்க யாருமே இல்ல. இந்த மார்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வகுந்துறணும் அவனை எல்லாம் ரெண்டா. அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். போயிரு சப்பு சப்புன்னு அரைஞ்சிரே போயிரு, இரிட்டேட் பண்ண. கஷ்டமான காலத்துல யாருமே அவர் கூட இல்லை, எங்க அப்பா கூட எங்க அம்மா கூடயும் நான் தான் இருந்து அவங்கள பாத்துக்கிறேன். எங்களுக்கு எங்களை பாக்குறதுக்கு யாரும் விட மாட்டுறாங்க, தடையா இருக்கிறாங்க. அவர் ஜி.கே. மணி தான் தலைவர் தான் தடையா இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ சீன் ஆயிடுச்சு. இங்க அன்னைக்கு முந்தானத்தை பார்த்துட்டு போனாரு எங்க அம்மாவை. அப்ப யார் தடையா இருந்தது? யாருமே தடையாவே இல்லை. அவர் மட்டும் நேரா தானே பார்த்துட்டு போனாரு. அது மாதிரி பார்க்க வேண்டியது தானே இவருக்கு தடை யார் யாருமே தடை யாருமே இவங்க பாத்துக்கணும்னா யாருக்குமே தடையே இல்லை. இங்க ఏంటి ఏం చేస్తున్నావు?